ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களோட பொதுத் தேர்வுகள் குறித்து தேர்வுகள் துறை இயக்குனர் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடைய அந்த ப்ரொசீடிங் ப்ராசஸ் தேர்வுகள் துறை இயக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை தேர்வுகள் துறை இயக்குனர் வெளியிட்டிருந்தார். மே 3ஆம் தேதியிலிருந்து மே 21ஆம் தேதி வரைக்கும் பொதுத் தேர்வுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் 10th-க்கும் 11th-க்கும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணல. ஸோ இது குறித்து இன்றைக்கி தேர்வுகள் துறை இயக்குனருடைய ப்ரொசீடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முனைவர் சி உஷாராணி, ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த பொதுத் தேர்வுகள் நடத்தக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 2021ஆம் கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு, அதாவது +2 பொதுத் தேர்வு பெயர் பட்டியலை தயாரிக்கும்படி பள்ளி மாணவர்களுடைய விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கும் கூடுதலாக கால அவகாசம் வழங்கியிருக்காங்க. ஸோ அரசு தேர்வுகள் துறை இயக்குனருடைய அந்த செயல்முறைகள் 27/1/2021 ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11/2/2021. ஸோ இப்போ இந்த இடைப்பட்டதில் 2020-21ஆம் கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு +1 மாணவர்களுடைய பெயர் பட்டியல் தயாரிக்கும் பணி பொருட்டு அனைத்து உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளின் 10ஆம் வகுப்பு +1 மாணவர்களுக்கு அந்த விவரங்களை இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்து தேர்வு கட்டணத்தை செலுத்துவதற்கு 1/2/2021 22/2/2021 வரையிலான நாட்கள் பள்ளிகளுக்கு ஏற்கனவே கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில் புதியதாக தயாரம் உயர்த்தப்பட்ட புதியதாக அங்கீகரிக்க வழங்கப்பட்டுள்ள பள்ளிகளில் தற்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுவதால் 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் பெயர் பட்டியலை தயாரிக்கும் பணியினை மேற்கொள்ள வழங்கப்பட்ட அந்த கால அவகாசத்தை நீட்டிக்க கோரி முதன்மை கல்வி அலுவலரிடமிருந்து கோரிக்கை எழப்பட்டிருக்கு. ஸோ இதனால் தேர்வுகள் துறை இயக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு +1 மாணவர்களுடைய விவரங்களை இணையதளம் மூலமாக பதிவேற்றம் செய்வதற்கு இணையதளம் மூலம் தேர்வு கட்டணை செலுத்துவதற்கு 24/2/2021 முதல் 25/2/2021 வரையிலான நாட்கள் கூடுதலாக கால அவகாசம் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அடிஷ்னலாக கால அவகாசம் 24லேருந்து 25 வரைக்கும் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதுவே 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு பள்ளி மாணவர்கள் பெயர் பட்டியலை தயாரிக்கும் பணிக்காக வழங்கப்படும் கடைசி வாய்ப்பாகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2020-21ஆம் கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்களுடைய விவரங்களை பார்த்தீங்கன்னா பதிவு செய்யணும், தேர்வு கட்டணம் செலுத்தணும், கடைசி வாய்ப்பாகும். இதன் பின்னர் இப்பணிக்கு எக்காரணம் கொண்டும் கூடுதல் அவகாசம் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லி தேர்வுகள் துறை இயக்குனர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எனவே அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் தங்களது ஆளுகைக்குட்பட்ட உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் 10ஆம் வகுப்பு +1 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு பெயர் பட்டியலை தயாரிக்கும் பணியினை 25/2/2021 நிறைவு செய்வதற்கு உரிய அறிவுரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேர்வுகள் துறை இயக்குனர் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் தாலுகா தக்க நடவடிக்கை, அதேமாதிரி அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர். ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது தான். எக்ஸாமினேஷன் +1க்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆனுவல் எக்ஸாமினேஷனாக வைக்கலாம், அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காமன் எக்ஸாம் இந்த மாதிரி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரொசீடிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க தேர்வுகள் துறை. அதனால் 11th மாணவர்களும் சரி 10th மாணவர்களும் சரி உங்கள் ஸ்டடியில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டே இருங்க. பெஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினை நல்லா படித்து வச்சுக்கோங்க. புக் பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான PDF எங்கள் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF டவுன்லோட் பண்ணுங்கள். நன்றி.